உடலை காத்து வளர்ப்பதற்கென்று தேர்ந்த இடம் வயிறாகும். இங்கு பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று ஒரு பழமொழி உள்ளது. 10 என்பது அறிவு, தானம், முயற்சி, காமம், குலம், தாவாண்மை, தேங்கசி போன்றவை ஆகும் என்று வள்ளலார் கூறுகிறார். ஒரு நாள் உணவை ஒளி என்றாலும் ஒழிய முடியாது. பல நாட்கள் உணவை சேமித்து வைத்துக்கொள் என்றாலும் சேமித்து வைக்க முடியாது என்கிறார் நாலடியாரில். வாயில் சிலருக்கு புண் அடிக்கடி வரும். நாக்கு வெடித்து பிளவு காணப்பட்டால் அவர்களுக்கு அஜீர்ணம், வயிற்றில் புண் உள்ளது என்று அர்த்தம். இதற்கு கொதிக்கும் நீர் ஒரு டம்ளரில் 1 தேக்கரண்டி தேன் விட்டு நன்றாக கலக்கி குடிக்கலாம். ரெண்டாவதாக முருங்கை இலைச்சாறு 2 தேக்கரண்டி விதை 2 வேளை பருகி வந்தால் இந்த வயிற்று வலி நிவாரணம் அடையும். அருகம்புல்லும் வேப்பலையும் சம அளவு எடுத்து கஷாயம் செய்து வைத்து தினமும் 1/2 டம்ளர் என 3 நாட்கள் அருந்தினாலும் வயிற்று வலி குணமாகும். முருங்கை இலைச்சாறு 1 தேக்கரண்டியுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் நாக்கு பூச்சிகள் அழிந்து வயிற்று வலியும் போய்விடும். குடல் புண் சிலருக்கு இருக்கும். இந்த குடல் புண் ஆறணும்னா பச்சை வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குடலில் பழுதுபட்ட மெல்லிய சவ்வு தோல்களை விரைவில் வளர செய்து அது புண்ணை ஆர்த்திவிடும். மணத்தக்காளி கீரை அடிக்கடி உணவில் சேர்த்தால் வயிற்றுப்புண் மற்றும் அல்சரும் குணமாகும். பாகற்காயை விட பாகற்பழம் சிறந்தது. இதனை சமைத்து உண்ண வயிற்றில் உள்ள கிருமிகள் அழிப்பதுடன் குடல் பலம் பெறும். மலத்தை இலக்கி வெளிப்படுத்துவதுடன் பித்தத்தையும் தணிக்கும். தண்டுக்கீரை இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து மிகுந்து உள்ளதால் உடல் குளிர்ச்சியடைந்து மூலநோய் மற்றும் குடல் புண் குணமாகிறது. புழுங்கல் அரிசி சோத்து கஞ்சி வடிகட்டி அதை வயிற்றுப்புண் உள்ளவர்கள் குடித்தால் நல்ல குணம் கிடைக்கும். துளசி இலை சாத்தில் மாசிக்காயை நல்லா இலைச்சி அந்த விழுதை 2 வேளை சாப்பிட்டு வந்தாலும் வயிற்றுப்புண் குடல் புண் ஆறும். இந்த மாவிலங்கு இலை, நொச்சி தழுதாலை இவற்றை சாறு எடுத்து அதில் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து குழம்பு பதம் வந்து காய்ச்சி அது 1 கிராம் அளவுக்கு நம்ம சாப்பிட்டு வந்தாலும் எல்லா விதமான வயிற்று வலி அல்சர் குணமாகும். அத்தி இலையோட சம அளவு வேப்பலை சேர்த்து தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டும் குடித்து வரலாம். வயிற்றில் பசியை தூண்டணும் அப்படி என்றால் மந்தமாக இருக்குது, உணவு செரிக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மறுக்கொழுந்து உட்கொள்ள மிகுந்த பசியும் பழத்தையும் கொடுக்கும். உணவு முடிஞ்ச பிறகு அரைத்த சந்தனத்தை வயிறு, மார்பு, கைகளில் தடவி கொள்வது உணவு ஜீரணத்துக்கு உதவும். மிளகுத்தூள் பசியை உண்டு பண்ணும், வயிற்று நோய் போக்கும். இஞ்சி வடகமும் பசியை தூண்டும். வயிற்றுப்பூச்சி தொல்லை, நாக்குப்பூச்சி தொல்லை ஒழியணும்னா சுண்டைக்காயை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பாக்கை பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வர வயிற்று புழுக்கள் மலத்துடன் வெளியேறிவிடும். இந்த ஓமம், சுக்கு, தனியா ஆகியவற்றை நன்றாக பொடித்து புழுங்கலரிசி கஞ்சியோட 1 சிட்டிகை அளவு கலந்து இந்துப்பு இட்டு வெதுவெதுப்பாக குடிக்கலாம். இது செரித்த பின் பசி எடுத்தால் அடுத்த உணவை சாப்பிடலாம். தினம் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வெட்டி வேர் 15 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு 1/2 லிட்டர் ஆகும் வரை காய்ச்சி அந்த சூடு ஆறினோடனே அந்த வடிகட்டி தண்ணீரை சிறிது சிறிதாக குடிக்கணும். இந்த மூலிகை தண்ணீர் உணவை நன்றாக செரிக்க வைத்து வயிற்றுள்ள புண்ணை ஆற்றி மப்பு மந்தநிலை ஏற்படாதவாறு பாதுகாக்கும். அரிசி திப்பிலி, சுக்கு, தனியா, கோரக்கிழங்கு, வில்வக்காய் இதெல்லாம் 5 கிராம் எடுத்து 200 மில்லி தண்ணி விட்டு கொதிக்க வச்சு 50 மில்லி ஆகும் வரை சுண்ட வச்சு அந்த கஷாயத்தை 3 நாட்கள் வெறும் வயிற்றில் குடித்து வந்தாலும் நல்ல பசியை தூண்டி மந்தம் கலைந்து விடும். சில பேருக்கு வயிறு உப்புசமாக இருக்கும். அந்த உப்புசம் குணமாகணும்னா வெங்காயச்சாறு, மாவிலங்காய் இலைச்சாறு, மோர் இதெல்லாம் 100 மில்லி வீதம் கலந்து 3 நாட்கள் காலையில் குடித்து பின் 6 நாட்கள் பத்தியம் இருந்து தலை விழுதுனா இதனால் வயிறு வீக்கம், பாண்டு ரோகம் கூட நீங்கிடும். சுக்கு, சீரகம், சிறு புல்லடி என்ற எல்லாவற்றையும் புளியங்கொட்டை அளவு எடுத்து நசுக்கி தாய்ப்பாலில் ஊற வச்சு பிழிஞ்சு இதை அரை அளவு பாலாடை அளவுக்கு எடுத்து 1 முறை கொடுத்தாலே வயிறு உப்புசம் சரியாகிடும். சில பேருக்கு சிறு துண்டு பிரண்டை எடுத்து
அது மேலே உப்பை தடவி ஒரு ஓட்டு மேலே வச்சு தீயில காட்டினா படபடான்னு வெடிக்கும். இந்த 1 டம்ளர் தண்ணியில் போட்டு இதை வைக்கணும். குழந்தைகளுக்கு வயிறு உப்புசமாக இருந்தால் இந்த தண்ணீரை அரை பாலாட கொடுத்தாலே போதும், வயிறு உப்புசம் போயிடும். சில பேருக்கு வாந்தி வரும். ஒரு துண்டு வசம்பை நெருப்பில் சுட்டு சுருக்கி அதை தேய்ச்சி தேனில் கலந்து 2-3 தடவை நாக்கில் தடவுனா இந்த வாந்தியானது நின்று விடும். அல்லது மயிலிறகு இருக்குது, அதை எடுத்து மயிலிறகு கெட்டியானதை நெருப்பில் இட்டு சுட்டு சுருக்கி அதை தேனில் குழப்பியும் கொடுக்கலாம். எலுமிச்சம்பழத்தை ஊசினால் 2-3 இடத்துல குத்தி மோந்தும் பார்க்கலாம். சில பேருக்கு வெளியவே வராது, வயிறு உப்புசமாகவே இருக்கும். அவங்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் 10 கிராம் கடுக்காய் பொடியுடன் 25 கிராம் சிந்தாமணக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய் கலந்து சாப்பிடணும். இரவு நேரம் சாப்பிட்டா காலையில் நல்லா ஃப்ரீயாக மலம் விலக்கி போகும். தேங்காயை தனியாகவோ பதார்த்தங்களோ சேர்த்து தாராளமாக சாப்பிட்டு வந்தாலும் மலம் விலகி வெளியே வரும். பகலிலும் இரவிலும் சாப்பிட்ட பிறகு தினசரி 2-3 வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டே வந்தால் வெகு நாட்களாக இருந்த அந்த மலம் இறுகியது நீங்கி மலம் விலகி நன்றாக வெளியேறும். சில பேருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும். வயிற்றுப்போக்கு அடிக்கடி ஏற்படும். அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் மஞ்சளை ஒரு துண்டு எடுத்து தூளாக்கி சூடு பண்ணி கரண்டியில் போட்டு வறுத்தா தீ மாதிரி ஆகிரும். அதில் அரை தேக்கரண்டி ஓமத்தை தூவினா அது வெடிக்கும். அப்படி வெடிக்கும் போது அது 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற்றி காய்ச்சி வடிகட்டி அதை அரை பாலாடு அளவு தண்ணீரை ஒரு முறை கொடுத்தாலே சரியாயிடும், வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். எளிய உபாய மருந்து என்னவென்றால் கொய்யா இலை இருக்குது, அதை வென்று சாப்பிட்டாலே வயிற்றுப்போக்கு போகும். வாழைப்பூவை அரை வேக்காடை சமைத்து சாப்பிட்டாலும் சீதபேதி மதுமேகம் நீங்கும். மாதுளம்பழத்தோல் இருக்குது, அதை அரைச்சி அதை சுண்டக்காய் அளவு எடுத்து தயிரில் குழப்பி சாப்பிட்டால் சில பேருக்கு வயிற்றுப்போக்கு வயிற்றுக்கடுப்பு அந்த சீதளபேதியெல்லாம் நிற்கும். மாதுளம்பூ, மாங்கொட்டை பருப்பு, ஓமம் இவற்றை சம அளவு எடுத்து காய வைத்து பொடி செய்து சலித்து அதை மோரில் கலந்து சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு நிற்கும். மாசிக்காயை பொன் வறுவலாக வறுத்து இடித்து தூளாக்கி அதில் ஒரு சிட்டிகை எடுத்து தேன் கலந்து உள்ளுக்கு கொடுத்து வந்தாலும் இரத்த பேதி சீதபேதி எல்லாம் நின்றுவிடும். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம் இதையெல்லாம் சம அளவு எடுத்து பொன் வறுவலாக வறுத்து பொடியாக்கி அதோடு சரிசமமாக பனங்கற்கண்டும் சேர்த்து நாம் வைத்து கொண்டால் அதில் ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு வந்தோம்னா வயிற்றுப்போக்கு நின்றுவிடும். வில்வக்காய் இருக்குது, இந்த வில்வக்காய் விதை மலர்கள் வயிற்றுப்போக்கு வயிற்று வலியை நிறுத்துகின்றது. பித்தத்தின் காரணமாக உண்டாக்கிய பேதியை ஆட்டின் பால் நிறுத்துவதுடன் உடலுக்கும் நல்ல வலுவையும் கொடுக்கிறது. வெள்ளாட்டுப்பால் மிகவும் சிறந்தது. வயிற்றுக்கடுப்பு, வாய் தொல்லை, ஏப்பம் சில பேருக்கு வரும். அப்படிப்பட்டவர்களுக்கு வேப்பம்பூவை மென்று தின்னாலோ வெந்நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி குடித்தாலோ வாய் தொல்லை, ஏப்பம், பசியின்மை போன்றவை நீங்கும். கடுக்காய் கொட்டை எடுத்து இழைச்சி குழந்தைகளுக்கு அரை பாலாட விதம், பெரியவர்களுக்கு 1 பாலாட விதமும் கொடுத்தாலும் வயிற்றுக்கடுப்பு பேதி சரியாகும். 2 துண்டு சுக்கு 1/2 லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா காய்ச்சி பால் சீனி சேர்த்து 2 வேளை சாப்பிட்டு வந்தாலும் வயிற்று வலி வாய்வு தொல்லை நீங்கி நல்ல பசி உண்டாகும். செங்கீரைத்தண்டுன்னு இருக்குது, செங்கீரைத்தண்டுகளை சமைத்து உணவு வாரம் 2 தடவை சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக்கடுப்பு நீங்குதல், சிறுநீர் எரிச்சல் மற்றும் பெண்களின் பெரும்பாலும் நோயும் போகும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். எங்கள் ஜம்பு டிபிஆர் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். எல்லோரும் நல்லா பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.